வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரோ. கண்ணதாசன் எழுதினார் அந்த காலத்தில். நேற்று வரைக்கும் கங்குவா, நான் தூக்கில் தொங்குவா அப்படின்லாம் போட்டு ட்ரால் பண்ணி ஒரு வழி பண்ணிட்டீங்க. அதுக்கப்புறம் நயன்தாரா, தனுஷ். இப்போ இன்னைக்கு, அதாவது நேற்றுக்கு நைட்டு ஏஆர் ரஹ்மானை சுற்றி வளைச்சிட்டாங்க. இப்போ ஒரு பிரபலம் அவங்களுடைய வீட்டில் ஒரு விஷயம் நடந்திருக்கு. அவங்களுக்கு ஏகப்பட்ட மன வருத்தங்கள் இருக்கும். கணவன் மனைவியும் பல வருஷங்கள், 29 வருஷங்கள் ஏஆர் ரஹ்மானும் அவங்க மனைவியும் சேர்ந்து இருந்திருக்கிறாங்க. அவங்களுக்கு 3 குழந்தைகள் இருக்கிறாங்க. 2 பெண் குழந்தைங்க இருக்காங்க, ஒரு ஆம்பளை பையன் இருக்காரு. அவங்களுக்கு எவ்வளோ வேதனையோடு இந்த அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. 29 வருஷம் சேர்ந்து வாழ்ந்துட்டாங்க. இப்போ இந்த பிரிவை அவங்க வெளிப்படையாக அனௌன்ஸ் பண்ணணுமா அப்படின்னா அனௌன்ஸ் பண்ணாமல் கூட இருக்கலாம். வெளிப்படையாக அந்த விவகாரத்தை அனௌன்ஸ் பண்ணாமல் இருந்தாங்கன்னா இது அவங்க பிரிஞ்சிருந்தா யாருக்கு தெரிய போகுதுங்க, நமக்கு தெரிய போதா? இப்போ இவ்வளோ நாள் 21 வருஷமாக அவங்க முன்னா சேர்ந்துருந்தாங்களே, அவங்க சேர்ந்து தான் இருந்தான்னு உங்களுக்கு தெரியுமா? நம்ம ஒவ்வொரு நாளும் ஏஆர் ரஹ்மானும் அவங்க ஒய்ஃபு சேர்ந்துருக்காங்களா பிரிஞ்சிருக்காங்களா பார்க்க போகிறோம். ரஹ்மான் சார் கடைசியா பண்ண தமிழ் படத்தோட இசை ராயன் திரைப்படம். அது தனுஷ் அவர்களே நடித்து அவரே இயக்கின திரைப்படம். அதனாலதான் அவங்களுக்கு டிவோர்ஸ் ஆயிடுச்சு. எல்லாத்துக்கும் ஒருத்தர் காரணம் சொல்றது தப்புங்க. எல்லாத்துலேயும் கொண்டு தனுஷ் தான் எல்லாத்துக்கும் காரணம்னா எல்லாத்துக்குமே தனுஷ் காரணமாக முடியாது. இப்படி சொல்றதே தப்பு. சில விஷயங்கள் இருந்திருக்கலாம், உண்மையாக கூட இருக்கலாம். கணவன் மனைவி பிரிகிறது, நண்பர்கள் பிரிகிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு விஷயமா இருக்கும். அதை பெரிய விஷயமா ஆக்கிடுவாங்க. அரண்நாடு நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய நம்மளுடைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் ஆஸ்கார் மூவிஸ் ப்ரொடியூசர் திரு பாலாஜி பிரபு சார் தான் நம்ம கூட இருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சிறப்பு சார். புது டாபிக் கிடைச்சிருச்சோ? ஆமாம் சார், சொல்லுங்க. ஸோ சந்தித்தல மகிழ்ச்சி. ஸோ இன்றைய தினம் சந்தோஷம். ஆமாம், 2-3 நாள் ஒரு டாப்பிக்காக போயிட்டு இருந்துச்சு. இன்றைய தினம் கோடம்பாக்கத்துக்கு என்னதான் ஆச்சு, இசை புயல் வீட்லேயே ஒரு புயல் வந்துருச்சா அப்படின்னு ஒரு பூதாங்கரங்கமான ஒரு அப்டேட், ஒரு அறிக்கையை பார்த்து ஃபேன்ஸ் எல்லாருமே ஷாக்கிங்காக இருக்காங்க. இசை புயல் ஏஆர் ரஹ்மான் மற்றும் அவங்களுடைய மனைவி சாய்ரா பானு, அவங்க 2 பேருடைய மனமுறிவு தான் இன்றைக்கி மிகப்பெரிய ஒரு டாக் கிரியேட் பண்ணியிருக்கு. கண்டிப்பாக அந்த அறிக்கையை நீங்களும் பார்த்துருப்பீங்க. அதில் ரொம்ப இன்டெப்த்தாக சொல்லாமல் ஒரு மாதிரி கொஞ்சம் மெச்சூர்டாக அவங்க ஏஆர் ரஹ்மான் சாரும் சரி, அவங்களோட ஒய்ஃப் மேடம் சரி விட்டுருக்காங்க. ஸோ உங்களுக்கு பார்க்கும்போது என்ன சார் தோணுது இந்த அறிக்கையை பார்க்குறப்போ? எனக்கு என்ன தோணுதுன்னா, ஒரு கண்ணதாசன் பாட்டு தான் தோணுது. என்னது சார்? வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரோ. புரியல இல்ல? எதுக்கு சொல்றேன்னா, வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரோ. கண்ணதாசன் எழுதினார் அந்த காலத்தில். அதே மாதிரி இப்போ என்ன சொல்ல வரேன்னா, இப்போ நேற்று வரைக்கும் கங்குவா அப்படின்னு சொல்லி கங்குவா, நான் தூக்கில் தொங்குவா அப்படின்லாம் போட்டு ட்ரால் பண்ணி ஒரு வழி பண்ணிட்டீங்க. இப்போ அதுக்கப்புறம் நயன்தாரா, தனுஷ். அதாவது நயன்தாரா ஒரு உலக அழகி மாதிரியும், அதாவது விக்னேஷ் சிவனை தவிர ஆம்பளைங்களே இல்லாத மாதிரியும், அதை ஒரு டாப்பிக்காக பிடிச்சிட்டு தனுஷை அட்டாக் பண்ணிட்டாங்களா, தனுஷை இது பண்ணிட்டாங்களா, தனுஷை அப்படி பண்ணிட்டாங்களா, அப்படி தனுஷை அவமானப்படுத்திட்டாங்களா, கேவலப்படுத்திட்டாங்களான்னு சொல்லி ஒரு போரே நடந்துச்சு. இப்போ இன்னைக்கு, அதாவது நேற்றுக்கு நைட்டு அப்படின்னு சொல்லலாம், கரெக்டாக சொல்லப்போனால் நேற்றுக்கு நைட்லேருந்து ஏஆர் ரஹ்மானை சுற்றி வளைச்சிட்டாங்க. இப்போ புது டாபிக் அப்படின்னு நம்ம அவங்களுடைய விவகாரத்து கிண்டலாக பேசலை. ஆனால் என்னென்னா, மீடியா எதுக்கு இப்படி பண்ணுறாங்க அப்படின்றது நமக்கு தெரியல. எல்லாத்தையுமே டக்கு 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 டக்குன்னு இது பண்ணால் கண்டென்ட் ஆக்குனா ப்ரைவேசியே இல்லாமல் போயிடுது. இப்போ ஒரு பிரபலம் அவங்களுடைய வீட்டில் ஒரு விஷயம் நடந்திருக்கு. அவங்களுக்கு ஏகப்பட்ட மன வருத்தங்கள் இருக்கும். கணவன் மனைவியும் பல வருஷங்கள், 29 வருஷங்கள் ஏஆர் ரஹ்மானும் அவங்க மனைவியும் சேர்ந்து இருந்திருக்கிறாங்க. அவங்களுக்கு 3 குழந்தைகள் இருக்கிறாங்க. 2 பெண் குழந்தைங்க இருக்காங்க, ஒரு ஆம்பளை பையன் இருக்கார், எல்லாம் இருக்காங்க. அவங்களுக்கு எவ்வளோ வேதனையோடு இந்த அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. அதாவது நாங்கள் பிரிகிறோம்னு 29 வருஷம் கழித்து ஒரு கணவன் மனைவியும் ஒரு முடிவெடுத்து அதை வெளியிடுறாங்கன்னா அவங்களுக்கு எவ்வளோ உள்ளுக்குள்ளே வேதனை இருக்கும், எவ்வளோ வருத்தங்கள் இருந்திருக்கும். அதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு முதல்ல யோசிக்கணும்.
எடுத்தோடனே இதை வந்து நான் அதாவது இதையே தான் காலையிலேருந்து டாப்பிக்காக ஓடிக்கிட்டு இருக்கு. இப்படி வந்து ஒரு விஷயத்தை வந்து எடுத்தால் அதே மேட்டரை போட்டு 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 துணி துவைக்கிற மாதிரி அடித்து நொறுக்கி அப்புறம் காய போட்டு போயிடுறாங்க. அடுத்த டாபிக் வந்துருச்சுன்னா போச்சு. இப்போ அதான் சொன்னேன் நான், நாளைக்கு என்ன டாபிக் வரும், அதான் கடைசி வரை யாரோ அப்படின்னா நாளைக்கு என்ன டாபிக் வரப்போகுது அப்படின்னு எனக்கு தெரியல. இப்போ நிம்மதியாக சாப்பிட முடியல, நிம்மதியாக தூங்க முடியல. ஏன் அப்படின்னா பக்கு பக்குன்னு இருக்குது. எதனாலனா யார் டைவர்ஸ் பண்ணுவாங்களோ டக்கு டக்குன்னு எல்லாரும் பிரியிறாங்க. இப்போ ஜெயம் ரவி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சொன்னார், அப்புறம் வந்து அதுக்கு முன்னாடி தனுஷ் சொன்னார், ஜிவி பிரகாஷ் சொன்னார், இப்போ ஏஆர் ரஹ்மான் கண்டென்ட் வந்துடுச்சு உங்களுக்கு. அதை வந்து நல்லா யூஸ் பண்ணிக்க வேண்டியதான் வேறு. பட் முதல் கேள்வியிலே இந்த அளவுக்கு இறங்கி அடிக்கிறீங்க சார். இல்லை இறங்கி அடிக்கிறது இல்லை சார், நான் இன்னொன்று சொல்கிறேன் கேளுங்க. இப்போ எங்கள் வீட்டில் வேலை பார்க்குற இது பேர் முனியம்மாவும் சமையல் பண்ணுற கண்ணம்மாவும் ஒரே மாதத்தில் டைவர்ஸ் பண்ணிட்டாங்க. அதை நம்ம யாராவது பேசுகிறோமா? யாருமே பேசுகிறதில்ல. ஏஆர் ரஹ்மான் டைவர்ஸ் பண்ணால் உடனே டக்குன்னு அதை ஒரு டாப்பிக்காக கையில் எடுத்துடுறோம். ஒரு பிரபலத்தோட வீட்டில் நடந்த ஒரு விஷயம் இல்லை அதான் சார், பிரபலத்தை நிம்மதியாக இருக்க விடுங்கன்றேன் நான். பிரபலத்துக்கு ப்ரைவசி கொடுங்கன்றேன் நான். பிரபலத்துக்கு ஏன் ப்ரைவசி கொடுக்க மாட்டேங்கிறீங்க? பிரபலத்து விஷயத்த ப்ராப்ளம் அவங்களால ஆல்ரெடி வெளியில் வர முடியல. ஒரு பானிபூரி கடையில் போய் ஒன்றா ரஜினிகாந்தோ லதா ரஜினிகாந்தோ நின்று சாப்பிட முடியாது. என்ன சொல்கிறீங்க? உண்மையாக தானே சொல்கிறேன் நான். சிரிக்கிறீங்க? கரெக்ட் தான் சார். இது உண்மையாக பொய்யா? கரெக்ட் தான் சார். ஆமாம். அப்படி இருக்கும்போது இப்படி வந்து அவங்க சின்ன சின்ன ஆசைகள் இருக்கும்ல. இப்போ ஏஆர் ரஹ்மானே ஒரு பாட்டில் போட்டார் சின்ன சின்ன ஆசைகள். அந்த மாதிரி சின்ன சின்ன ஆசைகளுக்கு பிரபலமாக இருக்கிறவங்களுக்கு இருக்கக்கூடாதா? நீங்கள் சொல்லுங்கள். கண்டிப்பாக சார். இப்போ வந்து ஒரு விஜய் வந்து சும்மா ஜாலியாக ஒரு தேட்டரில் போய் கேஷுவலாக பைக்கை நிறுத்திட்டு பார்க் பண்ணிட்டு ஒரு படம் பார்த்துட்டு வர முடியுமா? எல்லாம் அவங்க இழந்துடுறாங்க. அந்த மாதிரி சுதந்திரங்கள்லாம் அவங்க இழந்துடுறாங்க. பெரிய நடிகர்கள் எல்லாருமே அது நடிகர்கள் வந்து பாப்புலரான மீடியாவில் இருக்கிறதுனால பெரிய ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு பெரிய ஒரு ஸ்டேட்டஸில் அவங்களை கொண்டு போய் மக்கள் வச்சிடுறாங்க. சூப்பர் ஸ்டார், தளபதி, தலை, இப்படி கொண்டு போய் உலக நாயகன் இப்படி கொண்டாடுறாங்க. அவங்க எங்கேயுமே போக முடியலையே, அவங்க வீட்டுக்குள்ளே இருக்காங்க. அவங்க அதாவது வெளிநாட்டுக்கு போய் முதல்ல சுற்றிட்டு இருந்தாங்க. பேங்காக் போனால் கொஞ்சம் சுற்றலாம், ஹாங்காங் போனால் கொஞ்சம் சுற்றலாம், அப்புறம் அங்கே அதுக்கெலாம் போக ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம ஆளுங்க. அங்கே போனாலும் டக்குன்னு கேமரா எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, அதை விட்டுட்டு நம்ம வேறு நியூசிலாந்து போவோம், இல்லை வேறு எங்கேயாவது வந்து ஆஸ்திரேலியா போவோம், ரஷ்யா போவோம் அப்படின்னு போனால் அங்கேயும் போயிடுறாங்க. இப்போ எங்கே தான் போவாங்க அவங்க? இந்த மாதிரி சுற்றி பார்க்குறதுக்கு கூட அவங்களுக்கு உரிமை இல்லை, அவங்க ஜாலியாக இருக்கிறதுக்கு கூட உரிமை இல்லைங்கிற மாதிரி ஒரு சூழல் அவங்களுக்கு இருக்குது. அவங்களால அதெல்லாம் ஏதாவது இது இந்த நான் சொல்ல வர விஷயம் என்னென்னா சார், இப்போ இதெல்லாம் பெருசு பண்ணி எல்லாமே பிரச்சனைகளாக மாறுது. அவங்கள வந்து நம்ம ஒரு சக மனிதர்களாக பார்க்கணும், அவங்கள சாதாரணமாக நடமாட விடணும், அவங்களையும் வந்து நம்மளோட கேஷுவலாக பார்க்கணும். அதை விட்டுட்டு இப்படி பண்ணால் அவங்க இப்படி தான் நிறைய சிக்கல் வரும். இப்போ ஏஆர் ரஹ்மான் சார் அவங்க ஒய்ஃபுக்குமே இந்த மாதிரி ஏதோ ஈகோ கிளாஸ் தான் வந்திருக்கு. வேறு என்ன வந்திருக்கும்? ஏஆர் ரஹ்மான் சாரை வந்து ஏதாவது தப்பாக சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அவங்க மனைவி 30 வருஷம் குடும்பம் நடத்தினவங்க பிரிகிறாங்கன்னா அது வேதனையான விஷயம். அதெல்லாம் ஒரு டாப்பிக்காக எடுத்து பேசணும் அப்படிங்கிறது அவசியமே கிடையாது. அதெல்லாம் வந்து அதாவது வந்து அவங்களும் போட்டிருக்காங்க, எங்களுடைய கொஞ்சம் கண்ணியமாக எங்களை வந்து இது பண்ணுங்க, ட்ரீட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம அது கொஞ்சம் கண்ணியமாக எடுத்து விட்டுறலாமே. எல்லாமே இன்றைக்கி வந்து எல்லா டிவி சேனல்ஸ்லேயும் காலையிலேருந்து அதான் விவாதம் ஆகிட்டுருக்கு. இல்லை சார், இப்போ நம்ம இவ்வளோ சொன்னாலுமே ஆடியன்ஸ் மத்தியில் ஒரு கேள்வி, அதாவது 2 பசங்க தோளுக்கு மேலே வளர்ந்துட்டாங்க. அவங்களுடைய மகளுடைய கல்யாணம் மேலே இப்போ தான் ரீசெண்டாக முடிஞ்சிச்சு. ஸோ முடிஞ்சதுக்கு அப்புறமா இந்த மாதிரி ஒரு நியூஸ் வரும்போது ஏரமன் சார் வந்து ஃபாலோ பண்ணுறதுக்குன்னு ஒரு க்ரௌட் இருக்காங்க. கிட்டத்தட்ட இத்தனை வருஷமாக வந்து அவருடைய மியூசிக்கால கட்டி போட்டு எல்லாத்தையும் ஒரு க்ரௌட் வச்சுருக்காங்க சார். அவங்களுக்கெல்லாம் இது ஒரு அதான் எடுத்துக்காட்டாக இருந்த ஒரு பப்ளிக் பர்சனாலிட்டி இந்த மாதிரி செயல்கள் இந்த மாதிரி வரும்போது அவங்களுக்கு வந்து அந்த டோட்டலாகவே வந்து முன்னுதாரணமாக இல்லாத மாதிரி ஒரு ஆயுதில்ல சார். இதெல்லாம் வந்து ஐயோ ஓகே ஏஆர் ரஹ்மான் சாருக்கு நடந்திருக்கு அப்படிங்கும் போது அது அவங்க லைஃப்ல ரிஃப்ளெக்ட் ஆகிற மாதிரி இதாகுது. ஸோ அதனால தான் இது ஒரு டாக்காகவே கிரியேட் ஆகுங்கிற ஒரு ஒப்பீனியன் இருக்கே சார். இங்கே முதல்ல வந்து நமக்கு ஏற்படுற கியூரியாசிட்டி, இவங்க ஏன் பிரிஞ்சுட்டாங்க, டக்குன்னு ஒரு நியூஸ் வந்தோடனே நியூஸ் வரதெல்லாம் தப்பு இல்லை. அந்த காலத்துல எல்லாம் என்ன நடந்துட்டு இருந்துச்சு, ஒரு பத்திரிக்கையில் விளம்பரத்தில் தொங்க விடுவாங்க, ஒரு வால் போஸ்ட் தொங்க விடுவாங்க. இந்த மாதிரி அதாவது வந்து ஒரு கொலை வந்து எவனாவது ஒரு சினிமா தயாரிப்பாளராகவே இருக்க மாட்டான், அவன் எங்கேயாவது ஒரு படத்தில் வந்து தயாரிப்புன்ற பொருள் 2 நாள் ஷூட்டிங் பண்ணியிருப்பான், அவன் ஏதாவது ஒரு கொலை கேஸில் மாட்டியிருப்பான். ஆனால் அந்த வால் போஸ்ட்டில் போடுவாங்க பார்த்தீங்களா, அதில் என்ன போடுவாங்க தெரியுமா, பிரபல தயாரிப்பாளர் கொலை வழக்கில் கைது அப்படின்னு போடுவாங்க. உள்ளே போய் பார்த்தோம்னா என்ன பிரபல தயார்னு எல்லோரும் வாங்கி பார்ப்பாங்க பேப்பரை. எல்லாம் அன்றைக்கி பயங்கரமாக சேல்ஸ் ஆகும். இப்போ பிரபல நடிகை தற்கொலைன்னு போடுவாங்க. அங்கே போய் பார்த்தீங்கன்னா எங்கேயோ என்னமோ ஒரு பேர் போட்டிருப்பாங்க.
சும்மா ஸ்ரீவித்யா அந்த மாதிரி ஏதாவது ஒரு பேரை போட்டிருப்பாங்க, அதாவது ஒரு நடிகையே இல்லாத ஒரு பேரை போட்டிருப்பாங்க. அது வந்து ஒரு க்யூரியாசிட்டியே கிளப்புறாங்க. அந்த காலத்துலேருந்து இது இருக்குது. நம்ம வந்து அதை க்யூரியாசிட்டி கிளப்புறதோடு விட்டுறணும். அதுக்கப்புறம் இப்போ ரொம்ப விவாத பொருளாக மாறிடுச்சு. அதுதான் வேணாங்கிறேன் நான். இப்போ அவங்க வந்து டைவர்ஸ் பண்ணது வந்து அவங்க என்ன சூழ்நிலையில் எடுத்தாங்கன்னு நமக்கு தெரியாது. அதை பற்றி நம்ம பேசவும் முடியாது, பேசவும் நான் விரும்பலை. ஆனால் அதாவது அவங்கள மாதிரி பிரபலங்கள், இது இப்போ நீங்கள் கேட்டிங்கல்ல, அவங்கள மாதிரி பிரபலங்கள் வந்து பேசும்போது அது ஒரு முன் உதாரணமாக அமையுமே சார் அப்படிங்கிறீங்க. அது வந்து ஒரு நியாயமான விஷயம். அதை பற்றி நம்ம பேசலாம். என்ன பேசலாம் அப்படின்னா, இவ்வளோ தூரம் வந்து ஏஆர் ரஹ்மான் வந்து உலக புகழ் பெற்ற ஒரு இசையமைப்பாளராக இருக்கார், ஆஸ்கார் நாயகனாக இருக்கார். அது வந்து அதை பற்றி நம்ம பேசலாம். ஏன்னா அவர் வந்து இப்போ வந்து 29 வருஷம் சேர்ந்து வாழ்ந்துட்டாங்க. இப்போ வந்து இந்த பிரிவை வந்து அவங்க வெளிப்படையாக அனௌன்ஸ் பண்ணணுமா அப்படின்னா அனௌன்ஸ் பண்ணாமல் கூட இருக்கலாம். இப்போ கணவன் மனைவிக்குள்ளே ஒரு முரண்பாடு இருக்குது. இதை வெளிப்படையாக தான் சொல்லணும்னு அவசியம் இல்லை. இது வந்து அவங்க வீட்டுக்குள்ளேயே பேசாமல் இருக்கலாம். எத்தனையோ இடங்களில் நீங்கள் போய் பாருங்கள், புருஷன் பொண்டாட்டி 60, 70 வயசு 80 வயசு இருப்பாங்க, புருஷனும் பொண்டாட்டி பேசிக்க மாட்டாங்க. 45 வருஷமாக இப்படியெல்லாம் இருக்காங்க ஒரு வீட்டுக்குள்ளேலாம். இருக்குது நிறைய இடங்களில், ஒரே வீட்டிலே நிறைய இடங்கள்ல இருக்குது. இது உண்மை. நான் சொல்கிறது வந்து யாருமே மறுத்து பேச மாட்டாங்க. இது ஒரே வீட்டுக்குள்ளே இருந்து சொல்கிறாங்க. அந்த காலத்தில் அப்படி இருந்தாங்க. சரி, நம்ம கல்யாணம் பண்ணிட்டோம், ஒரு 2 குழந்தைய பெற்றுட்டோம், ஒரு 3 குழந்தைய பெற்றுட்டோம், சரி இதை அட்ஜஸ்ட் பண்ணி போவோம். நான் இப்போ அட்ஜஸ்ட் பண்ணி போய் பெண் உரிமைக்கு எதிர்ப்பாலாம் நான் பேச வரல. உடனே அப்படி திருப்பி விட்டுருவாங்க. அதையும் நான் சொல்ல வரல. நான் என்ன சொல்ல வரேன்னா, அதாவது வந்து ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் இவ்வளோ தூரம், அதாவது ஏஆர் ரஹ்மான் மாதிரி ஒரு பெரிய ராயல் பர்சனாலிட்டி கொஞ்சம் இதை வந்து கன்சிடர் பண்ணி இது மாதிரி வெளிப்படையாக அந்த விவகாரத்தை அனௌன்ஸ் பண்ணாமல் இருந்தாங்கன்னா, இது வந்து அவங்க பிரிஞ்சிருந்தா யாருக்கு தெரிய போகுதுங்க? நமக்கு தெரிய போதா? இப்போ இவ்வளோ நாள் 21 வருஷமாக அவங்க முன்னா சேர்ந்துருந்தாங்களே, அவங்க சேர்ந்து தான் இருந்தான்னு உங்களுக்கு தெரியுமா? நம்ம ஒவ்வொரு நாளும் ஏஆர் ரஹ்மானும் அவங்க ஒய்ஃபும் சேர்ந்துருக்காங்களா பிரிஞ்சிருக்காங்களா பார்க்க போகிறோம். அவங்க மட்டும் சொல்லலை, ஜென்ரலாக சொல்கிறேன் நான், பார்க்க போகிறோம். அப்படி கிடையாது. சொல்லாமல் இருந்தால் அது வந்து இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, ஏஆர் ரஹ்மானே என்ன கஷ்டம், ஏஆர் ரஹ்மானுக்கு என்ன பிரச்சனை, பாவம் அவருக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிறாங்க. அப்போ அது ஒரு முன் உதாரணமாக இப்போ இருக்கிற இளைஞர்கள் வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் தப்பாக எடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இப்போ நல்லது சொன்னால் அதை வந்து நெகட்டிவாக தான் பேசுகிறாங்க. அதை மாதிரி பேசும்போது என்ன ஆகுதுன்னா, நிறையா வந்து எப்படி சொல்கிறது, இளைஞர்கள் மத்தியில் அது வந்து தப்பான முடிவு எடுக்கிறதுக்கு நிறைய பேர் வந்து ஒரு நார்மலைஸ் பண்ணுறாங்க. ஆமாம், டைவர்ஸுங்கிறது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நீங்கள், நான் சொல்கிறது வந்து யூனிவர்சல் டாப்பிக்கு. இது வந்து உலகம் பூரா வந்து டைவர்ஸ் கோர்ட்டுன்னு இருக்குது தனியாக. அங்கே போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட டைவர்ஸ் வழக்குகள் டெய்லி நடந்துக்கிட்டு இருக்குது. எக்கச்சக்கம், ஒரு நாள் லட்சக்கணக்கான கேஸ் நடந்துக்கிட்டு இருக்குது. புரியுதா உங்களுக்கு? அப்படி இருக்கிற இந்த, அதாவது லட்சக்கணக்கான கேஸ் நடந்துக்கிட்டு இருக்குது ஆல்ரெடி. இப்போ இதெல்லாம் வந்து முன்னுதாரணமாக எடுத்து வர இளைஞர்களும் அப்படி போகிறதுக்கு அவங்க என்ன தெரியுமா, ஏஆர் ரஹ்மானே டைவர்ஸ் பண்ணிட்டாரு அப்படின்னு நாளைக்கு சொல்லுவாங்க. அந்த மாதிரி சொல்லக்கூடாது. அது வந்து தப்பு. அது ஆக்சுவலி அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க, எவ்வளோ வேதனைப்பட்டாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்து தான் ஒரு டிசிஷனுக்கு வர முடியும். ஆனால் இது ஒரு முன் உதாரணமாக மாறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே சார். பட் என்னதான் அந்த முன்னுதாரணமாக மாறக்கு முன்னாடி இன்னொரு கேள்வி வந்து வைக்கிறாங்க சார் மக்களிடையே. என்னன்னா, ஓகே இன்னைக்கு வந்து டைவர்ஸ் ஆயிடுச்சு, இது ஏன் இன்னைக்கு பேசுகிறாங்கன்னா, இதுக்கு முன்னாடி இதே பப்ளிக் பர்சனாலிட்டிஸாக இருக்கிறவங்க இன்டர்வியூஸ்லையும் ஒரு ஆடியோ லான்ச்லையும் இல்லை எங்கேயாவது ஒரு ஃபங்க்ஷன் ஒரு ஈவெண்ட்டில் வந்து அவ்வளோ அந்நூன்யமாக ஒரு பெர்ஃபெக்ட் கப்புள்ஸ் அப்படின்னு, நான் இப்போ ரஹ்மான் சார் மட்டும் சொல்ல, இப்போ நம்ம டிவோர்ஸில் இப்போ ரீசெண்ட் டைமில் ஜெயம் ரவி சார் ஆகட்டும், தனுஷ் அவர்களாகட்டும், ஜிவி பிரகாஷ் ஆகட்டும், எல்லாமே வந்து ஒரு பெர்ஃபெக்ட் கப்புள்ஸ் அப்படின்னு தான் வந்து மீடியா முன்னாடி ஷோகேஸ் பண்ணுறாங்க அட் சம் பாயிண்ட்ஸ். அந்த கொஞ்ச நாள்லயே இந்த டிவோர்ஸ்ங்கிறது வரும்போது அது ஆட்டோமேட்டிக்கா அவங்கள ஃபாலோ பண்றவங்களே வந்து ஒரு கன்ஃபியூஷன் நிலைக்கு கொண்டு போயிருது. ஏன்னா போன வாரம் தானே நல்லா இருந்தாங்க, இதுக்குள்ள இப்படி ஆயிடுச்சு, எதனால இந்த சண்டைங்கிறது அங்கேயே அது ஒரு டாபிக்கா மாறுது. இல்லை, போன வாரம் நல்லா இருந்தாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? ஏதோ சேர்ந்து இருக்கிற வரைக்கும் ஒரு இடத்துக்கு வரும்போது அவங்க சேர்ந்து இருக்கிற மாதிரி தான் காமிச்சுக்குவாங்க. இப்போ புருஷன் பொண்டாட்டி ஒன்றா இருக்காங்கன்னா உள்ளுக்குள்ளே என்ன பிரச்சனை இருக்குமோ, என்ன மனக்கசப்பு இருக்குமோ, சிக்கல் இருக்குமோ, அதுக்கு நமக்கு தெரியாது. இப்போ ஒரு சொந்தக்காரங்க கல்யாணம்னே வச்சுக்கோங்க, இப்போ புருஷன் பொண்டாட்டி போனால் தான் அது மரியாதையாக இருக்கும். இப்போ ஒரு 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 ஆளோட தங்கச்சி கல்யாணம்னு வச்சுக்கோங்க, அவருடைய தங்கச்சி கல்யாணத்துக்கு புருஷன் பொண்டாட்டி சேர்ந்து போனால் தான் நல்லாயிருக்கும். இப்போ யாரோ ஒரு நண்பர்கள் ரிசப்ஷன்னா வந்து நம்ம யாரோ ஒரு ஹஸ்பண்டோ ஒய்ஃபோ போயிட்டு வந்துடலாம். 2 பேர் சேர்ந்து போனால் தான் ஒன்றும். சேர்ந்து போகிறதுக்கான சூழ்நிலை வரும்போது சேர்ந்து போவாங்க, வருவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் அந்த கசப்பு உள்ளே இருந்துக்கிட்டு தான் இருக்கும். அந்த மனசில் ஏதோ ஒரு வேதனைகள் அவங்களுக்குள்ளே இருந்துக்கிட்டு தான் இருக்கும். இதெல்லாம் வந்து யதார்த்தமாக நடக்கிற ஒரு விஷயந்தான். அதை நம்ம வந்து பெருசு பண்ண முடியாது. இப்போ மேடையில் ஏன் சேர்ந்து வந்தாங்க, ஏன் அடுத்த வாரமே டைவர்ஸ் பண்ணுறாங்க
பண்ணுறாங்க அப்படின்லாம் நம்ம சொல்ல முடியாது. இப்போ ஜெயம் ரவி கூட தினத்தந்தியில் ஒரு ஒய்ஃபு மாமியார் எல்லாரையும் வச்சு கலகலன்னு ஒரு பேட்டி கொடுத்தாரு. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள்லேயே வந்து அவங்க 2 பேரும் பிரிகிறாங்கன்னும் போது அது ஷாக்கிங்காக தான் இருந்துச்சு. அன்னைக்கு அந்த மனமுறிவு வராமல் கூட இருந்திருக்கலாம் அவங்களுக்குள்ள, அதுக்கப்புறம் ஏற்பட்டிருக்கலாம். மனமுறிவு எப்போ வரும், ஏன் வருங்கிறது நம்ம சொல்ல முடியாது. இது வந்து ஒரு ஆக்சிடென்ட் மாதிரி. இப்போ நம்ம கார்லேயோ இல்லை பைக்லேயோ எங்கேயோ ஒரு வெளியூருக்கோ எங்கேயோ கிளம்பி போகிறோன்னு வச்சுக்கோங்க, நம்ம யாருமே வந்து ஒரு ஆக்சிடென்ட் பண்ணணும்னு வண்டி எடுத்துகிட்டு போகிறதில்ல. யதார்த்தமாக திடீர்னு போகும்போது ஒரு லாரியோ ஏதோ ஒன்று அசம்பாவிதம் நடந்து, ஆக்சிடென்ட்டுங்கன்னு என்னங்க, ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் நடக்கிறது தானே. அந்த மாதிரி இந்த மனசில் வெறுப்பு ஏற்பட்டு இது ஏதோ ஒரு வருத்தங்கள் ஏற்பட்டு பிரிகிறது, கணவன் மனைவி பிரிகிறது, நண்பர்கள் பிரிகிறது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு விஷயமா இருக்கும். அதை வந்து பெரிய விஷயமா ஆக்கிடுவாங்க. அதை வந்து அது தீர்க்க முடியாத விஷயமா இருக்கணும். இப்போ கண்ணாடியை போட்டு உடச்சிட்டிங்கன்னா அதை உடஞ்சது தான். அந்த மாதிரி ஆகிப்பு வரும் அந்த நிலைமை. அதுக்கப்புறம் அதை ஒன்றும் பண்ண முடியாது. அந்த மாதிரி நிலைமைக்கு போயிடும். பட் என்ன இருந்தாலும் இன்னைக்கு இந்த டிவோர்ஸ் வந்து ரசிகர்களிடையே பெரிய ஒரு ஷாக்கு தான் கொடுத்துருக்கு. இதையும் தாண்டி இன்னைக்கு இருக்கிற பொதுவான ஒரு கேள்வி என்னன்னா, சினிமா செலிபிரிட்டிஸ் ஏன் தொடர்ந்து இந்த விவாகரத்து கல்ச்சரை வந்து ப்ரொமோட் பண்ற விதமா தொடர்ந்து அடுத்தடுத்த நாட்கள்ல வந்து நடந்துகிட்டே இருக்குல்லவா? ஸோ உண்மையிலே சினிமா செலிபிரிட்டிஸோடைய ஆஃப் ஸ்கிரீன்ல அவங்களுடைய வாழ்க்கை வேற மாதிரி தான் இருக்கு. ஏன்னா ஆன் ஸ்கிரீன்ல நம்ம ஒரு ஹீரோவை பார்க்குறோம், ஒரு டைரக்டர் பார்க்குறோம், எல்லாருமே அப்படி இருக்காங்க. பட் ஆஃப் ஸ்கிரீன்ல அவங்களுக்கும் நிறைய பிரச்சனைலாம் இருக்குன்னு சொல்றாங்களா? இது வந்து ஒரு ப்ரொடியூசரா நீங்க பல நடிகர்கள், டைரக்டர்ஸ் இவங்க கூட எல்லாம் டிராவல் பண்ணியிருப்பீங்களா சார்? ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரி ஏதாச்சும் சொல்லியிருக்காங்களா சார்? இது மாதிரி ஏதாச்சும் பெயர் குறிப்பிட வேண்டாம். எனக்கு என்னன்னா ஆஃப் ஸ்கிரீன்ல உங்களுக்கான இந்த பிரச்சனைகள் வரதுக்கான காரணம் என்ன சார்? அந்த சினிமா மீது அவங்க அதிக அளவில் டைம் ஸ்பெண்ட் பண்றதுனால குடும்பத்துக்கு நேரம் ஒதுக்காத ஒரு சூழல்னாலையா, இல்லை உண்மையில அந்த ஈகோ கிளாஷ் பொதுவாகவே ஒரு செலிபிரிட்டியா இருந்தா அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள ஒரு ஈகோ கிளாஷ், ஒரு மனமுறிவு வரதான் செஞ்சுட்டு இருக்கா சார்? நான் இதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேங்க. இல்லைங்க, இது எப்படின்னா சினிமாக்காரங்க வந்து ரொம்ப கஷ்டங்க. அவங்களோட லைஃப்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம். இப்போ ஒரு நடிகை இருக்காங்க, ஒரு கவர்ச்சி நடிகையோ ஏதோ ஒன்று வச்சுங்க, யார் பேரும் குறிப்பிட வேண்டாம். அவங்க ஒரு ஸ்விம்மிங் பூல் நீச்சல் காட்சி நடிக்கிறது மாதிரி ஒரு காட்சி இருக்குது, ஒரு பாடல் ஏதோ வர மாதிரி சுச்சுவேஷன் வச்சுக்கோங்க. அவங்க அந்த காட்சி ரெடின்னு போது அந்த கவுனே அவங்க கொண்டு ஓவர் கோட் மாதிரி ஒன்று போட்டு உட்காந்துருப்பாங்க. அதை கழட்டிட்டு போய் அவங்க அந்த ஸ்விம்மிங் பூலில் விழுந்து நடிச்சுட்டு வருவாங்க. எவ்வளோ அவங்களுக்குள்ள 1000 வேதனைகள்லாம் இருக்கும் சார். பணம் கொடுக்குறோம், பணம் வாங்குறாங்க, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் அவங்களும் ஒரு சக மனிதர்களாக நம்ம பார்க்கணும். அவங்களுக்குள்ள ஏகப்பட்ட பிரச்சனைகள், வேதனைகள் இதெல்லாம் கூட நமக்கு இருக்கும், அவங்களுக்கு இல்லாமலாம் இருக்காது. அவங்க வந்து அந்த காட்சி அது 2 நிமிஷம் எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த தண்ணியோட ஈரத்தோட தன்னை நனைஞ்சு வந்து மறுபடியும் அந்த கோட்டை போட்டுட்டு தான் உட்காருவாங்க. அந்த மாதிரி அவங்க வந்து ஒரு கண்ணியமாக தான் எல்லோரும் இருக்காங்க. இந்த தொழிலை பொறுத்த வரைக்கும் அவங்க அந்த 2 நிமிஷம் நடிக்கிறதுக்குள்ளே 150 பேருக்கு சுற்றியில் இருக்கிறவங்களுக்கு நடிக்கணும். புரியுது அவங்களுக்கு? இப்போ அவங்களுக்குள்ளே எவ்வளோ வேதனை இருக்கும் பாருங்கள். அதே மாதிரி அழுகிற காட்சியோ இல்லை வேறு எந்த காட்சியோ, இந்த ஃபைட் பண்ணுறாங்க சினிமாவில் வந்து 30 பேர் ஃபைட் பண்ணுறாங்க. இப்போ வந்து 30 பேரை நம்ம ப்ராக்டிக்கலாக அடிக்க முடியுமா? முடியாது. இல்லை, அந்த மாதிரி தான் அவங்க வந்து ரியல் லைஃப்பில் வந்து அவங்க அப்படி இருக்க முடியாது. ரியல் லைஃப்பில் ஒரு பெரிய ஹீரோ, சூப்பர் ஹீரோவே எடுத்துக்கங்க. அவர் வந்து வெளியில் போகிறாரு, ரோட்டில் ஒரு தகராறு ஆயிடுச்சு, ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு, அவர் இறங்கி ஒரு 40 பேர் அடிக்க முடியுமா? ப்ராக்டிக்கலாக முடியுமா? சினிமாவில் முடியும். நீங்கள் வந்து சினிமாவையும் வந்து சாதாரண வாழ்க்கையும் கம்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க நிறைய பேர். சினிமாவையும் அதையும் கம்பேர் பண்ணக்கூடாது. ஒன்றும் இல்லை, மாடியிலேருந்து குதிப்பார், அங்கேருந்து இங்கே டைவ் பண்ணுவார், சம்மந்தமே இருக்காது. அது ஏகப்பட்ட 100 மீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்கும், அந்த பில்டிங்லேருந்து இந்த பில்டிங் தாவார். எத்தனை படத்தில் பார்க்கணும். அது காட்சி அமைப்பு அப்படி அதுக்காண்டி பண்ணுவாங்க, எடுப்பாங்க. அது வந்து ஹீரோயிசத்தை காட்டணும்னு எடுப்பாங்க. அது எந்த படத்துலையும் பாருங்கள், ஒரு வில்லன் வந்து வருவார், ஒரு ஹீரோ வந்து அட்டாக் பண்ணுவார், கடைசியில் வந்து ஹீரோ தான் ஜெயிப்பார். எந்த படத்துலேயே வில்லன் ஜெயிக்கிறார் மாதிரி வச்சுருக்காங்களா? அது சினிமா, அது அவங்களுக்கு கதை, அந்த மீடியாவுக்கு அது தேவை, அது எடுக்கிறாங்க. அதே மாதிரி அவங்க ரியல் லைஃப்பில் இருப்பாங்க, நம்ம எதிர்பார்க்கவே முடியாது, எதிர்பார்க்கவும் கூடாது. அவங்களும் யதார்த்தமாக சாதாரணமாக வாழக்கூடிய நம்மளை மாதிரி ஒரு மனிதர்கள்னு அவங்கள பாருங்கள். அவங்கள அதை விட்டுட்டு அவங்கள வந்து அதுக்கு மேலே பார்க்குறது தப்பு. ஆனால் அந்த சினிமாவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குற ஒரே காரணத்தினால தான் பல சினிமா நடிகர்கள், அந்த பப்ளிக் ஃபிகர் இருக்கிற செலிபிரிட்டிஸ்க்கு வந்து குடும்ப வாழ்க்கை வந்து ஒரு மாதிரி சலசலப்பாயிருது அப்படிங்கிற ஒரு டாக் இருக்கே சார், உண்மைதானே அது? நான் தான் முதல்ல சொன்னேனே சார், அந்த எல்லா குடும்ப வாழ்க்கை சலசலப்புங்கிறது எல்லா இடத்துலையும் இருக்குது சார். புரியுதா உங்களுக்கு? சினிமாக்காரங்கன்னும் போது நம்ம பார்க்குறோம், புரியுதா உங்களுக்கு முன்னாடி ஒரு ஜீராவோட நல்ல ஒரு குலோப் ஜாமை கொண்டு வந்து வச்சா அது என்ன பண்ணணும், எடுத்து சாப்பிடணும்னு தோணும். அது மாதிரி சினிமாக்காரங்க ஏதாவது செஞ்சுட்டாங்கன்னா, அதாவது டைவர்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, அது டைவர்ஸ்னு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்கன்னா அது இவங்களுக்கு அல்வா மாதிரி டக்குன்னு எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிட வேண்டியது. அது வந்து நம்ம அப்படி பண்ணுறது தப்பு. அவங்களையும் நம்ம வந்து மனிதர்களாக ஏற்றுக்கிட்டு அவங்களையும் வந்து சாதாரணமாக நம்ம ட்ரீட் பண்ணணும். இந்த டைவர்ஸுங்கிறதெல்லாம் வெளியில் நடக்கவே இல்லையா?
நடந்துட்டா இருக்கு. எங்கேயுமே இல்லையா? நீங்கள் சொல்லுங்கள், யாருமே இப்போ ஒரு வனஜாவும் சுப்பிரமணியும் டைவர்ஸே பண்ணலையா? நடந்துட்டா இருக்கு சார். அங்கே ஒரு கிரிஜாவும் வெங்கடாஜலமும் டைவர்ஸே பண்ணலையா? சொல்லுங்கள். நடக்குது சார். அப்புறம் அது ஏன் நம்ம சினிமாக்காரவங்களோட டைவர்ஸ் வந்து பெருசாக எடுத்து பேசணும்? அவங்கள மாதிரி இவங்களுக்கும் பிரச்சனை இருக்கும். ஸோ நம்ம அவங்களுடைய அந்த உணர்வுகளுக்கும் மரியாதை கொடுத்து கண்டிப்பாக அவங்களோட உணர்வுகளுக்கு மரியாதை கொடுக்கணும். நான் தான் சொன்னேன்ல, எவ்வளோ விஷயங்கள் இருக்குங்க. சினிமாங்கிறது ஒரு சின்ன மீடியா கிடையாது. அதில் வந்து நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ண வேண்டியிருக்கு. இப்போ ஏஆர் ரஹ்மான் மாதிரி பெரிய மியூசிக் டேரக்டர்லாம் பார்த்தீங்கன்னா அவர் வீட்டில் இருக்கிறதுக்கே நேரம் பத்தலை. அவர் வந்து துபாயில் ஒரு ஸ்டுடியோ வச்சுருக்காரு, அங்கே போக வேண்டியிருக்கு, இங்கே போக வேண்டியிருக்கு. இப்போ ரெட் ஹில்ஸில் ஒரு ஸ்டுடியோ கட்டியிருக்கிறாரு, அதை பார்க்கணும், இதை பார்க்கணும். நிறைய கமிட்மெண்ட்ஸு, நிறையா மியூசிக் போட்டு கொடுக்க வேண்டிய படங்களுக்கு இப்போ மியூசிக் போடணும். ஒரு பெரிய உயரத்துக்கும் பெரிய அந்தஸ்தும் வந்துட்டிங்கன்னா அது வந்து உங்களுக்கு, அதாவது வந்து லைஃப் ஸ்டைல் ரொம்ப பிஸியாக மாறிடும். அப்போ என்ன ஆகும்னா குடும்பத்துக்கு பிள்ளைக்குட்டியோட பொண்டாட்டியோட செலவழிக்கிற டைம் பத்தாமல் போயிடும். இதெல்லாம் கூட ஒரு காரணமாக இருக்கலாம். ஆனால் அவங்களுக்கு அது தெரியணும்ல சார். அதாவது என்னன்னா நம்ம வந்து கல்யாணம் பண்ணிக்க போகிறவர் வந்து ஒரு சினிமா ப்ராப்ளம் அப்படிங்கிற பட்சத்தில் குடும்பத்துக்கு டைம் ஒதுக்குறது கம்மியாக தான் இருக்கும். அது வந்து அவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும்ல சார். இன்னைக்கு இருக்க சினிமா வட்டாரங்களும் அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்து இல்லைன்னு நினைக்கிறீங்களா சார்? ஏன்னா அதனால தான் வந்து இந்த மனமுறிவு நிறைய நடக்கும். அது அப்படி கிடையாதுங்க. இன்றைக்கும் சேர்ந்து வாழ்கிற நடிகை கப்புள்ஸ்லாம் இல்லையா? இப்போ வந்து இப்போ பிரஸ்னா ஸ்னேகா எல்லாம் இருக்காங்க. நிறைய பேர் சொல்லலாம், உதாரணம் சொல்லலாம். அஜினிஷ் ஷாலினி இல்லையா? இந்த மாதிரிலாம் இல்லையா? இப்போ சூர்யா ஜோதிகா இல்லையா? இந்த மாதிரிலாம் அதெல்லாம் வந்து அப்படி கிடையாதுங்க. அது அவங்கவுங்களுடைய மனநிலையை பொறுத்தது. எல்லாருக்கும் ஒரே மனநிலை இருக்குன்னு சொல்ல முடியாது. அவங்களுக்கு வேறு மனநிலை இருக்கலாம். அதாவது இப்போ நமக்கு வந்து அவங்க வேறு வாழ்க்கையை விரும்பலாம். சந்தோஷமாக நம்ம வந்து ஹாப்பியாக இருக்கணும், யதார்த்தமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கலாம். ஹஸ்பண்ட் வந்து நம்மளோட நிறையா டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைக்கலாம், பிள்ளைக்குட்டியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைக்கலாம். அந்த மாதிரி ஒரு சாதாரணமான ஒரு புருஷனாக அவங்க எதிர்பார்க்கலாம். அது வந்து நடக்காத போது அது உள்ளே போய் பார்க்கும்போது தான் தெரியும். நீங்கள் ப்ராக்டிக்கலாக சில விஷயங்களை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும். இப்போ வெளியிலேருந்து பார்க்கும்போது நம்மளால் அதை சொல்லிட முடியாது. எதுவுமே வந்து இப்போ வந்து ஒரு ஜூக்கு போனீங்கன்னா ஒரு வலை அடித்து வச்சுருப்பான். நீங்கள் வலையை தாண்டி உள்ளே குதிச்சு பாருங்கள் சிங்கம் என்ன பண்ணுதுன்னு. புரியுது. பார்க்குறீங்களா? போய் பார்த்து திருப்பி வருவோம் சார். சொல்கிறேன், எதுக்கு சொல்கிறேன்னா அது உள்ளே போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணால் தான் தெரியும். ஆமாம், அது வந்து நம்ம வெளியிலேருந்து பார்க்கும்போது நமக்கு அது அப்படி சாதுவாக போயிட்டுருக்க மாதிரி இருக்கும். அந்த சிங்கம் உள்ளே ஒரே ஒரு வாட்டி தாய் பாருங்க, சக்கப்போட போட்டு விட்டுரும். நான் பின்ன வெளியிலேருந்து பார்க்க முடியாது சார். அந்த மாதிரி வெளியிலேருந்து பார்க்குறவங்க அதான் சொல்கிறேன்ல. இங்கே என்னென்னா அந்த மாதிரி நடக்கும்போது இது வெளியிலேருந்து பார்க்குறாங்கல்ல, ஜாலியாக 10 பேர் சுத்த வந்திருப்பாங்க, அவங்க வந்து 100 பேர் கூடி உள்ளே போயிடுச்சு, சிங்கம் கடிக்குது, இழுத்துட்டு போகுது, ஐயோ சிச்சோ சிச்சோ அப்படின்னு சொல்கிற காலமெல்லாம் போய் அதை வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ. ஆமாம், உடனே எல்லாருமே கையில் ஃபோன் எடுத்துடுறாங்க, டக்கு டக்குன்னா கடிக்குது, கண்ணை காதை இழுத்து கடிக்குது, இப்படி போய் வீடியோ எடுத்து போட்டாங்கன்னா அப்புறம் உங்களுக்கு மனித நேயம் எங்கே இருக்குது? எங்கேருந்து வரும்? நம்ம வந்து நம்மளை முதல்ல மாற்றணுங்க. இந்த மாதிரி விஷயங்களையெல்லாம் வந்து நம்ம அவாய்ட் பண்ண பார்க்கணும், தவிர்க்க பார்க்கணும். இதெல்லாம் ஒரு டாப்பிக்காக எடுத்துகிட்டு பெருசாக டிஸ்கஸ் பண்ணுறதுங்கிறது எனக்கு உடன்படலை. இப்போ நானே நீங்கள் கூப்பிட்டதுனால நான் ஒரு அரை மணி நேரம் பேசிட்டேன். ஓகே சார், இறுதியாக ஒரு கேள்வி சார். அதாவது எங்கே எது நடந்தாலும் எங்கால ஏன்டா அடிக்கிறீங்கன்னு தனுஷ் ஃபேன்ஸ் கதறாங்க. காரணம் என்னன்னா ரீசன்ட் தினங்கள்லாம் நடக்கிற நிறைய மனமுறிவு இருக்கு. யார் காரணமாக இருக்காங்களோ தனுஷோடைய பேர் வந்து இடம்பெற்று நிறைய மீன் பேஜஸ்லையும் ட்ரோல் பேஜஸ்லையும் அவருடைய பேரை இடம்பெற்றிருக்காங்க. அந்த வகையில் இப்போ இதுக்கு என்ன தெரியுமா சார் சொல்கிறாங்க? ரஹ்மான் சார் கடைசியாக பண்ண தமிழ் படத்தோட இசை வந்து ராயன் திரைப்படம். அது வந்து தனுஷ் அவர்களே நடித்து அவரே இயக்குன திரைப்படம். அதனால தான் வந்து அவங்களுக்கு டிவோர்ஸ் ஆயிடுச்சு அப்படிங்கிற ஒரு சர்க்காசமான ஒரு டாக் போயிட்டு இருக்கு. இதை எப்படி சார் பார்க்குறீங்க? இது வந்து நம்ம அதான் நீங்கள் சொல்லிட்டீங்கல்ல, அந்த டாக்கை வந்து நம்ம அதோட விட்டுறணும், அதை பற்றி பேசக்கூடாது. அதாவது எல்லாத்துக்கும் ஒருத்தர் எப்படி காரணம்? அவரே இப்போ தான் நயன்தாரா பிரச்சனையிலேருந்து இப்போ தான் தப்பிச்சு வந்திருக்காரு. எல்லாத்துக்கும் ஒருத்தர் காரணம் சொல்கிறது தப்புங்க. எல்லாத்துலேயும் கொண்டு வந்து தனுஷ் தான் எல்லாத்துக்கும் காரணம்னா எல்லாத்துக்குமே தனுஷ் காரணமாக முடியாது. அப்படி சொல்கிறதே தப்பு. ஓகே சார், சில விஷயங்கள் இருந்திருக்கலாம், உண்மையாக கூட இருக்கலாம், அது பொய்யாக கூட இருக்கலாம், நமக்கு நேரடியாக பார்த்ததில்ல, தெரியாது. அதனால் எல்லாத்துக்கும் நம்ம அவர் இழுத்துட்டு வர்றது நியாயம் கிடையாது. தனுஷை விட்டுருவோம். நான் அன்றைக்கே ஒரு பேட்டியில் சொன்னேன் தனுஷ் குட் பாய்னு. மறுபடியும் நீங்கள் தனுஷ் பேட் பாய் மாதிரி சார். அதாவது இந்த மீம் பேஜஸ் இந்த ட்ரோல் பண்ணுறவங்க தான் சார், தனுஷை பிடிக்காதவங்க தான் இந்த மாதிரி பண்ணிட்டுருக்காங்க. பட் எனிவேஸ் இந்த ட்ரோல் இந்த நெகட்டிவ் இதெல்லாம் தாண்டி இன்றைக்கி ஏஆர் ரஹ்மான் சார் அவங்க வீட்டில் அந்த குடும்பத்தில் நடந்த இந்த பிரச்சனையை வந்து அவர் அந்த போட்ட அந்த அறிக்கை
ஏற்ற மாதிரியே அவங்களோட ரசிகர்களும் நடந்து கொள்ளணும் அப்படிங்கிறது கண்டிப்பாக நீங்கள் சொன்ன மாதிரியே தான் அவங்களும் எடுத்துக்கணும். அண்ட் இன்னொரு ஹம்பிள் ரிக்வஸ்ட்டாக வந்து இப்போ ஃபேன்ஸ் எல்லாருமே சொல்கிறாங்க சார், ஒரு மறுபரிசீலனை மாதிரி ஒன்று செய்யலாம் இந்த. ஏன்னா நிறைய பேத்துக்கு எடுத்துக்காட்டாக இருக்கிற ஏஆர் ரஹ்மான் சார் வீட்டில் இப்படி ஒரு விஷயம் நடக்குதுன்னா அது ஒரு முன்னுதாரணமாக மாறிடும். அதனால உட்கார்ந்து பேசினா கண்டிப்பாக ஒரு திருப்பியும் ஒரு அவங்களுடைய அந்த டிசிஷன் வந்து திருப்பியும் மாற்றிக்கிட்டுனா நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு டாக் வந்து இருக்குது. பார்ப்போம் சார். இல்லை, இதை பற்றி என்னோட கருத்து ஒன்று நான் சொல்லிடுறேன். நீங்கள் வந்து இதோட முடிச்சிடாதீங்க. உண்மையாக தான் என்னென்னா, அவங்க வந்து ஒரு நல்ல குடும்பம். அது அந்த குடும்பம் எந்த குடும்பமும் கலைஞ்சு போகிறத யாருமே விரும்ப மாட்டாங்க. அதனால் அவங்க மறுபடியும் இதை பரிசீலனை பண்ணி இப்போ 3 குழந்தைங்க இருக்காங்க, எல்லாம் சேர்ந்து பேசி மறுபடியும் நாங்கள் சேர்ந்துட்டோன்னு மிக விரைவில் ஒரு 2 நாள்லையோ 3 நாள்லையோ மறுபடியும் ஒரு அறிவிப்பு வந்துச்சுன்னா அது ரொம்ப நல்ல விஷயமா இருக்கும். அப்படி ஒரு சூழல் வந்து அந்த குடும்பத்தில் நல்ல சூழல் உருவாகட்டும், சேர்ந்து குடும்பம் சந்தோஷமாக இருக்கட்டும்னு நம்மளும் சேர்ந்து ப்ரேயர் பண்ணுவோம். கண்டிப்பாக சார். அதான் ஏஆர் ரஹ்மானுக்கு நம்ம கொடுக்குற மரியாதை. கண்டிப்பாக சார். இந்த இசை எவ்வளவோ ஆஸ்கார் அவார்டெல்லாம் நம்ம ஊருக்கு வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்கிறாரு. நம்ம தமிழராக இருந்து அவருக்கு நம்ம கொடுக்குற ரெஸ்பெக்ட் என்னென்னா, இப்படி விவாதங்கள் பண்ணுறது தான். அதாவது அவங்க குடும்பம் மறுபடியும் சேரணும், அவங்க நல்லா இருக்கணும், இப்படி பேசுகிறதுல தப்பு இல்லை. இப்படி விவாதம் பண்ணணும். அவங்களுக்கு நம்ம இப்படி சொல்லும்போது அவங்களும் பார்த்துட்டு இதுக்கு அவங்களுக்கே கூட மனமாற்றங்கள் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதான் நல்ல விஷயம். ஓகே சார், பார்ப்போம் சார் வரக்கூடிய நாட்களில் என்ன ஒரு முடிவு எடுக்கிறாங்க. இது மறுபரிசீலனை எடுத்து ஃபேன்ஸ் எல்லாத்துக்கும் சந்தோஷமான ஒரு செய்தி வந்தால் நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுடைய பொன்னான நேரம் கொடுத்ததுக்கும் பல விஷயம் பகிர்ந்ததுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி சார். நன்றி.